Hello guys, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். இன்னைக்கு என்ன வண்டியை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா இந்த வாட்டி 2 வீலர் செக்மெண்டே பார்க்க போறது கிடையாது. ஒரு 4 வீலர் செக்மெண்ட்ல தரமான கார் தான் கொண்டு வந்திருக்கோம். அது என்ன கார் என்ன இதெல்லாம் வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். மறக்காம நம்ம சேனலுக்கு இப்போதான் புதுசா வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள. இன்னைக்கு என்ன கார் கொண்டு வந்திருக்கோம்னு பார்த்தாலே கண்டுபிடிச்சிருப்பீங்க. இனோவா கிறிஸ்டாவோட 2023 ஃபேஸ் லிஃப்ட் மாடல் தான் கொண்டு வந்திருக்கோம். இது வந்து பேஸ் வேரியன்ட் கார் தான், ஆனால் இது ஃபுல் மாடிஃபிகேஷனா ஹை வேரியண்டா மாற்றி வச்சிருக்காங்க. இப்போ வாங்க காருக்குள்ள போய் என்னென்ன ஸ்பெக்கலா இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். வழக்கம் போல் இப்போ காரோட ஹெட்லைட்லேருந்து பார்க்க ஆரம்பிக்கலாம். ஹெட்லைட்டில் என்ன மாற்றி கொடுத்துருக்காங்கன்னா எதுவுமே எல்இடியில் கொடுக்கல, எல்லாமே ஹாலஜனில் தான் கொடுத்துருக்காங்க. ஹை பீமு லோ பீமு, அது கீழே போக இண்டிகேட்டரு, வேறு ஃபாக் லைட்டு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த சைடு பார்த்தோம்னா நல்ல ஏர் வெண்ட்டுக்காக நிறைய ஸ்பேசியஸான கேப்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அது போக கீழே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா க்ரோம் ஃபினிஷில் இது இவங்க ஆட் பண்ணது. சென்டரில் டொயோட்டா அவங்களோட பேஜிங் நல்லா பெருசாகவே கொடுத்துருக்காங்க. என் கை சைஸுக்கு இருக்குது அவங்க பேஜிங் காரில், அதனால பார்க்க அட்ராக்டிவாக இருக்குது. நெக்ஸ்ட் இந்த காரோட அலாய் வீல் எத்தனை இன்ச்சு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா 16 இன்ச் அலாய் வீல் கொடுத்துருக்காங்க. வீல் சைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 205/65 வீல் சைஸ் கொடுத்துருக்காங்க. இந்த காரில் வந்து ஃப்ரண்ட் டிஸ்க்கு, பேக் வந்து ட்ரம் பிரேக் தான் கொடுத்துருக்காங்க. அது போக இதில் வந்து மோட்டரைஸ்டு மிரர் கொடுத்துருக்காங்க, வித் இண்டிகேட்டரோட இதில் வருது. நெக்ஸ்ட் இவங்க மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. சைடில் அந்த க்ரோம் ஃபினிஷ்லேயே கொடுத்துருக்காங்க. கீழே இந்த இது க்ரோம் ஃபினிஷ், வேறு இந்த கார்டு எல்லாமே இவங்க மாடிஃபிகேஷனில் வர்றது. கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா காருக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸ் கம்மியாக தாங்க இருக்குது. இந்த காரில் வந்து 55 லிட்டர் டீசல் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பேக்லேயும் வீல் சேம் சைஸில் தான் கொடுத்துருக்காங்க. பேக்கில் டிஸ்க்கு கிடையாது, ட்ரம் பிரேக் தான் கொடுத்துருக்காங்க. அப்படியே பேக்கில் வந்து பார்த்தோன்னா இந்த இடத்துலையும் அவங்க க்ரோம் ஃபினிஷில் ஆல்ட்ரு பண்ணியிருக்காங்க. இதுலேயும் எல்இடி கிடையாது, எல்லாத்தையும் ஹாலஜனில் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இனோவா கிறிஸ்டா அவங்களோட பேஜிங் இருக்குது. இங்கே டொயோட்டா அவங்களோட பேஜிங் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கேமரா கொடுத்துருக்காங்க. கீழே வந்து பார்க்கிங் சென்சார் இருக்குது. அப்படி மேலே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்பாயிலரில் கீழே லைட்டு கொடுத்துருக்காங்க, நம்மளுக்கு பிரேக்கிங் லைட்டு. மேலே வந்து ஷார்ப் பின் ஆண்டனா கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அப்படியே இந்த சைடு பார்த்தோம்னா இது பின்னாடி ஸ்க்ராட்ச் ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த இடத்துல ஆட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வாங்க அப்படியே முன்னாடி போய் இன்ஜினை போய் பார்க்கலாம். காரோட இன்ஜின் பே ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பேனட்டே நல்லா வெயிட்டாக கொடுத்துருக்காங்க. பில் குவாலிட்டி பயங்கரமாக ரெடி பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா சவுண்ட் ப்ரூஃப்காக இந்த இது கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா ரோஸ் மில்க் ஊற்றி வச்சுருக்காங்க. இதில் வந்து காட்டன் கேண்டி ஃப்ளேவர் ஊற்றி வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் இதோட இன்ஜின் சிசியெல்லாம் இப்போ பார்க்கலாம். நெக்ஸ்ட் இந்த இன்ஜின் எத்தனை சிசி பார்த்தீங்கன்னா இது வந்து 2393 சிசி இன்ஜினு. இது வந்து 4 சிலிண்டர் ஒரு காரு. இது இன்ஜின் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்பேசியஸாகவே கொடுத்துருக்காங்க. இது வந்து எவ்வளோ டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது பார்த்தீங்கன்னா 2800 RPMல 343 Nm டார்க்கை ப்ரொடியூஸ் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து 3400 RPMல 147.51 PHP பவரை வந்து இந்த கார் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. நெக்ஸ்ட் இப்போ பேனட்டை க்ளோஸ் பண்ணி உள்ளே போய் பார்க்கலாம். நெக்ஸ்ட் இப்போ காரோட இன்டீரியரை பார்க்கலாமா? அந்த லக்ஸரி ஃபீல் காரு உள்ள உட்கார்ந்தாலே நம்மளுக்கு தெரியுது. ஃபர்ஸ்ட் இப்போ டோர் சைட்ல இருந்து பார்க்க ஆரம்பிக்கலாம். இந்த சைடு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த சைடு மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட், அதுக்குள்ளதும் பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ இதுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு இந்த சைடு இதுல கொடுத்துருக்காங்க. வேற கீழே என்ன இருக்கு பாத்தீங்கன்னா கப் ஹோல்டர் இருக்கு. கப் ஹோல்டர்ல வந்து 1 லிட்டர் கேனே நம்ம வச்சுக்கலாம், அவ்வளவு பெரிய கப் ஹோல்டர் தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அப்படியே இந்த சைடு பார்த்தோம்னா ஸ்டீரிங்ல இதுல என்னென்ன ஆப்ஷன்ல இருக்குது பாத்தீங்கன்னா இதுல டிஸ்பிளே கண்ட்ரோல் பண்ற இதுல கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே இதுல என்னெல்லாம் சேஞ்ச் ஆகுதுன்னா ஈகோ மோடு, செட்டிங்ஸ்ல டிகிரி, கரண்ட், மைலேஜ், ஆவரேஜ், ஃபியூயல் எக்கனாமி, ரேஞ்ச் எவ்வளோ ரேஞ்ச் போகும், ஆவரேஜ் கிலோமீட்டர் ஸ்பீடு, அந்த இதெல்லாம் இதில் காமிக்கி. நெக்ஸ்ட் இதில் டொயோட்டாவோட பேஜிங்கு, இதில் ஏர் பேக்கு, ஹாரன் இதில் இருக்கு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்பிளே கூட கண்ட்ரோல் எல்லாம் இந்த சைடு இருக்கு. வால்யூம் அப் அண்ட் டவுனு, மோடு சுவிட்சு, வேற வாய்ஸ் அசிஸ்டன்ட், கால் கனெக்ட் பண்ணி அட்டன் பண்ணி கட் பண்றது எல்லாமே இந்த இடத்துல இதில் கொடுத்துருக்காங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஏர் வெண்ட் இருக்கு. வேற இந்த சைடு வந்து க்ளோ பாக்ஸ், ஒரு சின்ன பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுல ஏதாச்சும் காயின் ஏதாச்சும் போட்டு வச்சுக்கலாம். இதுல வந்து டாப் எண்ட்ல இதுல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து இந்த வுட்டன் ஃபினிஷ்ல கொடுத்துருப்பாங்க. இதுல வந்து லோ வேரியன்ட்டா இவங்க டாப் வேரியன்ட்டா மாடிஃபை பண்ணி வச்சிருக்காங்க. இதுவும் ஆர்டர் போட்டிருக்காங்க, வந்துரும்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த சைடு இங்க ஒரு ஏவென்ட் இருக்கு. நெக்ஸ்ட் இப்போ டிஸ்பிளே பார்க்கலாம். நெக்ஸ்ட் இதுல வந்து 7 இன்ச் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. எல்லா டிஸ்பிளே மாதிரி தான் இதுலயும் அந்த ஆண்ட்ராய்டு, வேற iOS கனெக்டட் டிஸ்பிளே இதுல பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த இடத்துல ஹசார்ட் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா டெம்பரேச்சர் கண்ட்ரோல் பண்ற இது கொடுத்துருக்காங்க, ஏசி வென்டிலேஷன். இது கீழே இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க பாத்தீங்கன்னா ஈகோ மோடு, பவர் மோடு அந்த சுவிட்ச், வேற இந்த இடத்துல டிராக்ஷன் கண்ட்ரோல் அந்த இது கூட தான் கீழே கொடுத்துருக்காங்க. கீழே சின்ன ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேசிங் இருக்கு. அதுல ஒரு 12 வாட்ஸ் அடாப்டர் கொடுத்துருக்காங்க கீழே. வேற இது வந்து எத்தனை பாத்தீங்கன்னா 5 ஸ்பீட் கியர், மேனுவல் டிரான்ஸ்மிஷன் கியர் பாக்ஸ் தான் இதுல ஆட் பண்ணிருக்காங்க. இந்த இடத்துல என்ன இருக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஹேண்ட் பிரேக் கொடுத்துருக்காங்க. ஆர்ம் ரெஸ்ட்ல இதுல என்ன இருக்கு பாத்தீங்கன்னா சின்ன ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேசிங் இதுல ஆட் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த இடத்துல ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா
இதுல ஒரு க்ளவ் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஸ்டோரேஜ், ஒரு சின்ன ஸ்டோரேஜ் மாதிரி தான் இதுல ஆட் பண்ணிருக்காங்க. அதுக்கு கீழேயே இன்னொரு க்ளவ் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல வந்து கொஞ்சம் ஸ்டோரேஜ் நல்லா பெருசா நீளமா போயிட்டு தான் இருக்கு. இந்த இடத்துல 2 ஏர் ஏசி வென்டிலேஷன் வந்துருது. அதே மாதிரி இந்த சைடு பார்த்த மாதிரி இந்த சைடு ஒரு சின்ன க்ளவ் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. காயின் ஏதாச்சும் போட்டு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் அந்த சைடு பாத்தீங்கன்னா பவர் விண்டோ அட்ஜஸ்ட்மெண்ட் தான் அந்த சைடு. நெக்ஸ்ட் இதுல டிக்கெட் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. டிக்கெட் ஹோல்டர்ல இந்த இடத்துல மிரர் கொடுக்கல, ஆனா கோ பைலட் இந்த இடத்துல மிரர் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இதுல பாத்தீங்கன்னா மேல லைட்டு, அது கிளிக் பண்ணி ஆன் பண்ற லைட் மாதிரி நல்லா சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சன்கிளாஸ் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இப்போ வாங்க பின்னாடி போய் சீட் எப்படி கம்ஃபர்ட்டா இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். நெக்ஸ்ட் இப்போ உள்ள போய் பேக் சீட்டை பார்ப்போமா. பேக் சீட்டுக்குள்ள வந்து உட்காந்தாச்சு, நல்லா கம்ஃபர்ட்டா இருக்கு. பேக்ல பாத்தீங்கன்னா லெக் ரூமும் நல்லா ஸ்பேசியஸா இருக்கு. அது போக ஹெட் ரூமும் நல்லா ஸ்பேசியஸா இருக்கு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு இது பிடிக்கிறது கொடுத்துருக்காங்க வித் ஹூக் ஹேங்கர், ஹூக்கோட கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல. நெக்ஸ்ட் இந்த சைடு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பவர் விண்டோ அட்ஜஸ்ட்மெண்ட் இதுல வந்துருது. வேற இதுல ஒரு சின்ன ஸ்பேசியஸ் கொடுத்துருக்காங்க. வேற 1 லிட்டர் வாட்டர் கேன் வச்சுக்கலாம். கீழே ஒரு ஸ்பீக்கர் இந்த இடத்துல வருது. நெக்ஸ்ட் இதுக்குள்ள இவங்க தான் இந்த நூடல்ஸ் மேட்லாம் இவங்க இதுல ஆட் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு 12 வோல்ட் சார்ஜர், யூஎஸ்பி சார்ஜர் கொடுத்துருக்காங்க. வேற இங்கே கீழே இதுலயும் ஒரு 12 வோல்ட்ஸ் யூஎஸ்பி சார்ஜர் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அப்படியே பின்னாடி போய் இப்போ பார்க்கலாம். அது சொல்றதுக்கு முன்னாடி இந்த சைடு பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல மேல ஏசி வெண்ட் கொடுத்துருக்காங்க. இதுல ஏசி அட்ஜஸ்ட்மெண்ட் இதுல ஆட் பண்ணிருக்காங்க. இந்த சைடு பார்த்தோம்னா லைட் அட்ஜஸ்ட்மெண்ட், இது வந்து நம்ம மேனுவலா அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி தான் லைட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. முன்னாடி கொடுத்த மாதிரி கிளிப் லைட் இதுல ஆட் பண்ணல. வாங்க இப்போ பின்னாடி சீட்டுக்கு போய் பார்க்கலாம். இப்போ பேக் சீட்டுக்குள்ள போகலாம். இப்போ பேக் சீட் இந்த சீட்டை பார்த்தீங்கன்னா 70-30 ஸ்பிளிட் சீட் கொடுத்துருக்காங்க. அது போக பின்னாடி சீட்டை பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்பேசியஸாவே இருக்கு. லெக்குக்கும் சீட்டுக்கும் நல்ல ஸ்பேசியஸாவே இருக்கு. அது போக இந்த சீட் பேக் சீட் வந்து பார்த்தீங்கன்னா ரிக்ளைன் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. பின்னாடி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது இப்படி பண்ணீங்கன்னா நல்லா சுகமா அப்படியே போய்க்கலாம். நல்ல சரியான கம்ஃபர்ட்டா இருக்கு. மேல இந்த இடத்துல 2 ஏசி வெண்ட் இதுல ஆட் பண்ணிருக்காங்க. அது போக பின்னாடி இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கப் ஹோல்டர் இந்த இடத்துல வைக்கிறதுக்காக ஆட் பண்ணிருக்காங்க. ப்ரொவிஷன்லாம் நல்லாவே இருக்கு. காரு பயங்கர கம்ஃபர்ட்டா இருக்கு. அப்புறம் சும்மாவா இனோவா வந்து லக்ஸரி கார் சொல்றது, நல்லா பயங்கர கம்ஃபர்ட்டாவே கொடுத்துருக்காங்க. சரி இப்போ வாங்க முன்னாடி டிரைவ் பண்ண போது அப்படியே காமிக்க. ஃபைனலி நம்ம இனோவா கிறிஸ்டா 2023 ஃபேஸ் லிஃப்ட் மாடலுக்குள்ள உட்காந்து வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருக்கோம். வண்டி சரியான கம்ஃபர்ட்டா இருக்குங்க. அப்படியே பாத்தீங்கன்னா பெரிய இந்த இனோவா வந்து பெரிய காரணம்னா அப்படியே லெஜெண்டரி லுக்கு வெளியில இருந்து பார்க்க போது அப்படி லெஜெண்டரி லுக்கு கொடுக்கு. அது போக உள்ள இருந்து டிரைவ் பண்ண போது அப்படிதான் இருக்கு. இன்ஜின் நாய்ஸ் நம்ம இந்த கார்ல சுத்தமா எங்களுக்கு கேட்கவே இல்லைங்க. அவ்வளவு ஸ்மூத்னஸா போயிட்டு இருந்துச்சு. அது போக குண்டு குழியில ஏத்தி இறங்கினாலும் அந்த உள்ள கம்ஃபர்ட், சஸ்பென்ஷன் கம்ஃபர்ட் வேற லெவல்ல இருந்துச்சுங்க. நீங்க நம்ம சேனலுக்கு இப்பதான் புதுசா வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. இதே மாதிரி மோர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நம்ம சேனல்ல ரெகுலரா வந்துட்டே இருக்கும். நம்ம சேனலுக்கு இப்பதான் புதுசா வந்தீங்கன்னா அதே மாதிரி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை பை.